ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? சொல்றாரு, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்ததை நான் என்ன பண்றேன்? நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம நினைத்திருக்கிறார். ஆனா அவருக்குள்ள நமக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்மை தேடவில்லையே என் பிள்ளைன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தாலும், ஆனாலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? நீ இருவயது என்னை இயற்றி வந்த புதுசுல என்னை தேடி வந்த இல்லையா? என்னை யாருன்னு தெரியாதப்ப ஆண்டவரே ஆண்டவே சொல்லி என்னை தேடி தேடி ஓடி வந்தேன் இல்லையா? அதை நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக ஊழியம் செய்ததையும் எனக்காக பாடுபட்டதையும் என்ன பண்ற? நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நினைத்ததுனால அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர் சொல்ற அவர் நினைத்திருக்கிறதுனால மீண்டுமா நம்ம எங்க போகலாம்? நம்ம தேவனிடத்துல போகலாம். அல்லேலூயா. மீண்டுமா அவர் ஆண்டவன் என்ன பண்ணலாம்? தேடக்கூடிய ஒரு வெற்றிகவே எங்களுக்கு தாங்க. இன்னுமா எங்கள் மேல் என்ன பண்ணுங்க? ஆண்டவரே எங்களை தேடக்கூடிய அந்த வாஞ்சையை எங்களுக்குள்ள ஊற்றுமான்னு சொல்லி என்ன பண்ணலாம்? நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவன் பேரில நம்ம வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது பாத்தீங்கன்னா, தேவ ஆலயத்தின் மேலே நம்ம வாஞ்சை உள்ளவர்களை காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா சங்கீதம் 42 அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு நடத்துல, உன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தில் கண்ணும் போல புதியமான சத்தத்தோட தேவாலயத்துக்குள் போய் வருவேன். இவர்களை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உறங்குகிறது. அப்ப அவருக்குள்ள இந்த வாசனை பார்க்கும்போது தெரியுது, அவர் என்ன பண்ண முடியல? தேவாலயத்துக்குள்ள அவர் என்ன போக முடியல. ஏன் ஒரு சமலாக துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் காணப்பட்டிருக்கலாம், போக முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். அப்ப அவர் இருதையும் என்ன பண்ணது? தேவனுக்குள்ள உருகுகிறார். ஐயோ, நான் ஆண்டவரை நான் என்ன பண்ணுவேன்? நான் தேவாலயத்துக்குள்ள பண்டிகைக்கு நான் போகும்போது நான் எவ்வளவு ஜாலியா எவ்வளவு சந்தோஷமா நான் போயிருப்பேன். ஆனா என்னால போக முடியல. ஆண்டவரை எவ்வளவு சமூகத்துல என்னால நிற்க முடியல சொல்லி அவர் அவ்வளவு அங்கலாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் நமக்குள்ள அந்த அங்கலாய்க்கு இருந்தா, அல்லேலூயா, ஒரு சில நேரம் என்ன பண்ணிடுறோம்? தலைவலியா வந்தா வயிறு வழியா வந்தா நம்ம என்ன பண்ணிடுறோம்? வீட்டுல நின்றுடும். கேட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனா தேவ சமூகத்துலதான் உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமா இருக்கு. சபையில சொல்ற கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது வந்த உடனே அவர் என்ன பண்ண மாட்டாங்க? விரும்பியும் போக மாட்டாங்க, விரும்பியும் அவங்க போக விட மாட்டாரு. நீ வரும்போதே சொல்லணும், வீட்டுல கிளம்பும் போதே சொல்லணும், ஆண்டவரே நான் பலவீனத்தோட தான் வரேன். ஆனா நான் பலவீனத்தோட நான் கடந்து போக கூடாது. நான் வெள்ளனால கடந்து போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா என் குழந்தை நைட்டு 3 மணிக்கு போகும். நைட்டு எதிர்த்து அவங்க மருந்து ஊட்டிட்டு ஜோம் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரியாத சப்பா, நான் வருங்க என் பிள்ளைங்க நீங்க பலனா இருக்கணும், இந்த ஜோரம் நீங்களும் சொல்லிதான் நான் வந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டும் சொல்லி 4 மணிக்கு குழந்தைங்க ஜோரம். ஆனாலும் ஆண்டவர் காலத்துல ஒப்பு கொடுத்து என்ன பண்றோம்? வந்து நிற்கிறோம். கர்த்தர் என் பிள்ளைக்கு பலனா இருப்பாருன்னு சொல்லிதான் வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்? தேவ சமூகத்துல நம்ம வரும்போது நான் எளிமையா நான் கடந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களோட ஹெல்த் மேல ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அக்கறை இருக்குது. அல்லேலூயா. உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களை நேசிக்கிறாரு. உங்க ஹெல்த் மேல அவருக்கு என்ன இருக்கு? அக்கறை இருக்கு. நடிகை சொல்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, ராசி போறதுனால எனக்கு உடம்பே முடியலடிவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா அதை செவ்வாய்க்கிழமை போடு, புதன்கிழமை போடு. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணேன்? சாப்பிட்டு பண்ணுமா? ஏன்னா உங்க எழுத்து மேல ஒரு அக்கறை இருக்குன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. சொல்லும்போது எங்க அம்மா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரு? தேவன் நம்மை நேசிக்கிறதுனால நம்ம எளிமையாய் போக அவர் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டாரு. அல்லேலூயா. நம்ம எளிமையா கடந்து போக மாட்டோம். எங்க வந்து நிற்கணும்? தேவ சமூகத்துல எப்படியா இருந்தாலும் வந்து நாம என்ன பண்ணிட்டு விழுந்தணும்.
இப்ப இவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்படுது, நான் எப்போனாலும் சமூகத்துல நான் வந்து நிற்பேன். அல்லேலூயா. அவர் பேசுறாரு, அவர் பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அடைக்கலாம் கூட உன் சமூகத்துல என்ன இருக்கு, அல்லேலூயா இடம் கிடைக்குது. அதுவே எனக்கு வாசல்ல என்ன பண்ணுங்க இடம் போடுங்கப்பா, அங்கேயே நான் உங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேச சொன்னாரு. பழைய ஏற்பாட்டின் காலம், பழைய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஆலயம் சொல்லி 3 காரியங்கள் இருக்கு. ஆனா தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து நிற்கும்படி தேவன் எங்கள் நமக்கு திரும்பி பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை அந்த மாதிரி. அப்ப நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை காணப்படணும், எப்படியாவது நான் ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணுவேன், நான் வந்து நின்றுடுவேன், நான் எப்படி நான் வந்து விழுந்துடுவேன். அவர் எனக்கு பலனா இருப்பார், அவர் எனக்கு எல்லாமா இருப்பாரு, அவர் எனக்கு எவ்வளவு கஷ்டத்துல வந்துருக்கலாம், எவ்வளவு மனப்பாடத்துல வந்திருக்கலாம், அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல வரும்போது உன் கவலை என்னன்னு அவருக்கு தெரியும், உன் பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும், நீ எந்த பாதையில நீ கடந்து போகிற என்பதை அவரிடம் பண்ணாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ முழங்கால் படிகளுக்கு முன்பாக உன் தேவை இன்னது என்பதை என்ன பண்ணிருக்கிறாராம், அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறது நிமித்தம் நம்ம என்ன பண்ணலாம், தைரியத்தோட தேவ சமூகத்துல நாம வந்து நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வளர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆவதா பாத்தீங்கன்னா ஆத்தும ரட்சிப்பை அடைய வேண்டும் என்ற வாஞ்சை என்ன பண்ணணும், நமக்குள்ள காணப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 106:33 அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். மோசேயை குறிச்சு இந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தோம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று அப்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவர் உப்புரத்தை ஆற்றும் பொழுது அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலில் நின்றார். அல்லேலூயா. ஏன் அவர் திறப்பின் வாசலில் நிற்கணும்? அல்லேலூயா. மோசே யாத்திராகமம் 32:10-13 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கோபம் இவர்கள் மேல் மூடும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டு விடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தே சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தாங்க. என்ன அப்படி ஒரு பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே வந்து 10 கடலில் வாங்கும்படி அவர் என்ன பண்றாரு, 40 நாள் உபவாசம் மலைக்கு போயிருந்தாரு. அவர் வர தாமதம் ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி, இதுதான் என்னோட தெய்வம், இதுதான் என்ன பண்ணுச்சு, என்னை வந்து கொண்டு வந்தது, என்னை வந்து எகிப்தில இருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது சொன்னது நிமித்தம் தேவன் என்ன பண்றாரு, கோபம் அடைகிறாரு. அந்த கோபத்தினால அவர் சொல்றாரு மோசே பார்த்து, மோசே என்னை விட்டு விட, நான் என்ன பண்றேன், இந்த ஜனத்தை நான் அழிச்சிடுறேன், எங்க வணங்கால் கழுத்துள்ள ஜனங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவங்க தேவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, பாவம் செய்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் என்ன பண்றேன், அழிச்சு போறாங்க. ஆனா இன்னும் நான் ஒரு பெரிய சாதி ஆக்குறேன்னு சொல்றாரு.
ஆனா அந்த இடத்துல நாம இருக்குமான என்ன சொல்லியிருப்போம், ஆமா ஆண்டவரே இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப வெறுப்பேற்றுறாங்கப்பா, இவங்க அடிச்சு போட்டு பார்த்து விடுவாங்க. அதே இல்லையா? ஆனா மோசே அந்த